إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் பாக்கியம் நிறைந்த உம்மத் ஆகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 8 விஷயங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சின்ன குறுந்தகவலாய் இந்த பதிவுகள் நாம் பார்க்க போகிறோம். லுக்மானுல் ஹக்கீம் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு 8 விஷயங்களை பொன்னான விஷயங்களாக, அறிவுபூர்வமான விஷயங்களாக, ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக நமக்கு கற்றுத்தருவார்கள். ஒவ்வொரு விஷயமும் அது மிகப்பெரிய கடல் போன்று ஆய்வு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. 8 விஷயங்களில் முதலாவதாக சொன்னது, நீங்கள் தொழுகையில் நின்றால் உங்கள் உள்ளத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்றார்கள். தொழுகைக்குள்ள போறதுக்கு முன்னால் வரையிலும் நம்மளுடைய சிந்தனை எதை பற்றியும் யோசிக்காது. பெரிய ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிருக்க மாட்டோம். ஆனால் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் வரக்கூடிய சிந்தனைகளும், நம் உள்ளத்தில் ஓடக்கூடிய ஓட்டங்களும், நம் மண்டைக்குள்ளே ஏராளமான விஷயங்களை சிந்திப்போம். அது சிந்திக்கிறோம் என்பதையே அறியாமல் சிந்தித்து கொண்டிருப்போம். அது எப்பொழுது சலாம் கொடுக்கிறோமோ, அந்த சலாம் கொடுக்கிற அந்த நொடி பொழுதில்தான் நம்ம தொழுகையில் இருக்கிறோங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு வரும். அப்போ உங்க உள்ளத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். முதலாவது சொன்ன ஒரு விஷயம், சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய விஷயம். தொழுகையில உங்க உள்ளத்தை கட்டுப்படுத்துங்க. நம்ம தொழுகையில் இருக்கோம், அல்லாஹ்வை பார்க்குறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்கிற அந்த ஒரு மனப்பூர்வமான உள்ளத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் தொழுகைக்குள் நெல்லுங்கள் என்றார்கள். இரண்டாவது விஷயமாக சொல்லுவார்கள், உணவு அருந்தும் பொழுது உங்கள் தொண்டையை பேணிக் கொள்ளுங்கள். இதுல என்ன இருக்குது கருத்து என்று பார்த்தால், ஹலால் ஹராமை பேணி உங்களது உணவுகளில் இருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். நாம் சாப்பிடக்கூடிய உணவு அது ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமாக ஒரு காலமும் ஆகிவிடக்கூடாது என்பதை இதில் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரு மனிதன் அவன் போடக்கூடிய ஆடை இருக்குது, ஒரு 10 திர்ஹத்துக்கு வாங்குறான். 10 திர்ஹத்துல ஒரு திர்ஹம் அது ஹராமான பணமாக ஆகியிருந்தால் அவனது தொழுகை கூடாது. ஒரு 500 ரூபாய்க்கு சட்டை வாங்குறோம், அதுல ஒரு 10 ரூபா ஹராமான காசு கலந்துருக்குன்னு சொன்னா அந்த சட்டையை போட்டு தொழுதா அந்த தொழுகை கூடாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்கன்னா, அப்போ உணவு என்பது நம்ம உடம்புல ரத்தம் அனைத்தும் சேர்ந்தது இல்லையா? அப்போ அந்த ஹராமான உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்பு எப்படி ஒரு பரிசுத்தமாக அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தோடு நாம் வாழ முடியும்? இப்போ சொன்னாங்க, இரண்டாவதாக உணவிலே உங்கள் தொண்டையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இவ்வளவு ஆழமான கருத்து பார்த்தீர்களா? மூன்றாவது சொன்னார்கள், என்ன தெரியுமா? பிற இடத்திற்கு சென்றால் உங்கள் கண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். மிக ஆழமான கருத்து. இன்றைய காலகட்டத்தில் இது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு கண்களால் எவ்வளவோ பாவ பிழைகள் நாம் செய்கிறோம். அது உண்மை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய பார்வை என்பது அது ஷைத்தான் விஷம் தீட்டிய அம்பை போன்று என்றார்கள். விஷம் தீட்டிய அம்பு என்று சொன்னாங்கன்னா, அந்த எல்லா பாவமான காரியத்திற்கும் அடிப்படை என்பது கண்ணு தான். அப்போ 4 இடத்துக்கு போனீங்கன்னா உங்க கண்ணை பேணிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள் இதுக்குள்ள அடக்கப்படும். அடுத்ததாக 4ஆவதாக சொன்னார்கள், நீங்க 4 நபர்களுக்கு மத்தியில, ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, ஒரு சபைகளில் உங்க குடும்பத்தார்களுக்கு மத்தியில பேசுறீங்கன்னு சொன்னா உங்க நாவு பேணுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பத்தி நான் விளக்கம் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் எவ்வளவு. ஒரு வார்த்தை, சும்மா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டா கூட, என்னை பார்த்தா உனக்கு எப்படி நோக்காட்டில் கிடக்கிற மாதிரி, நோயில கிடக்கிற மாதிரி தெரியுதா? இப்படி யோசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நாவை பேணுங்க 4 பேருக்கு மத்தியில என்று சொன்னார்கள் லுக்மானுல் ஹக்கீம் ரஹ்மஹுல்லா. இப்ப அடுத்து 5, 6 இது 2 ஒன்னா சேர்த்துருங்க. 5, 6 2 விஷயத்தை நீ எப்பவுமே மறந்துரு. என்ன விஷயம்? முதலாவது சொன்னாங்க, முதல் விஷயம், நீ யாருக்காவது உதவி செஞ்சிருப்பில்ல, உபகாரம் செஞ்சிருப்பில்ல, அதை நீ மறந்துரு.
அதை நாம வச்சு நான் அப்படி பண்ணல, நான் கொடுத்ததுனால தானே நீங்கள் இப்படி இருக்கீங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ செல்வம் கொடுத்தேன், அப்படிலாம் இல்லை. அந்த விஷயத்தை நீ மறந்துரு. 2 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் மறந்துடணும் உபகாரம் செஞ்சா. அதுல 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, உனக்கு யாராவது துன்பம் விளைவித்திருப்பார்கள், உனக்கு யாராவது தொல்லை கொடுத்துருப்பாங்க, அதையும் மறந்துரு. அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. 5, 6 ஒருவருக்கு நீ உபகாரம் செய்தால் அதை நீ மறந்துரு. 6வது விஷயம், உனக்கு யாராவது தொல்லை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா அதையும் மறந்துரு. அடுத்து சொன்னது 2 விஷயங்களை எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாதுன்னு சொன்னேன். அதாவது 7, 8 விஷயங்கள் வந்து விட்டது. 7வது விஷயம், அல்லாஹ் எந்த நேரத்திலையும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவன் பார்வை என் மீது இருந்து கொண்டே இருக்குதுங்கிற விஷயத்துல நீ எப்பவுமே மறந்துடாதீங்க. அந்த நாமம் வச்சு கொண்டே இருங்க. 8வது விஷயமாக சொன்னார்கள், மவுத், மரணம் என்பது எப்பொழுது வேணாலும் நிகழும் என்பதை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். இது கடைசி 4 விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. அதாவது 2 விஷயத்த மனசுல இருந்து எடுத்துரு, 2 விஷயத்த மனசுக்குள்ள ஆழமா புதைச்சிரு. 2 விஷயத்தை எடுக்கிறது என்னன்னா, உபகாரம் செஞ்சதை அதை எடுத்துரு, உனக்கு யாராவது தீங்கு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த விஷயத்தையும் எடுத்துரு. 2 விஷயத்த உள்ள புதைச்சிருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எப்பவுமே நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான்ங்கிற விஷயத்த உள்ளத்துல புதைச்சிக்கோ. 2வது, எப்போ வேணாலும் மௌத்து வருங்கிற விஷயத்த உள்ளத்துல புதைச்சிக்கோ. இப்ப லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஒரு 8 அற்புதமான ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றால் இதற்குள் ஏராளமான கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது. நாம் இந்த கருத்தின் மூலமாக தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், தொழுகையில் நின்றால் நம் உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் வர வேண்டும். உணவு அருந்தினால் ஹலாலா ஹராமா என்று பார்த்து பேணி நாம் சாப்பிட வேண்டும். 3வது, பிற இடத்திற்கு எங்கு சென்றாலும் நமது கண்ணை பாதுகாக்க வேண்டும். 4வது, சபைகளுக்கு மத்தியிலே நாம் பேசும் பொழுது நம் நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். 5வதாக, நாம் ஒருவர் உபகாரம் செய்தால் அதை மறந்துவிட வேண்டும், சொல்லி காட்டிவிடக் கூடாது. 6வதாக, நமக்கு யாராவது துரோகமோ அல்லது ஏதாவது விளைவுகள் விளைத்திருந்தால் அதை மன்னிச்சு மறந்துடணும். 7வதாக சொன்னாங்க, அல்லாஹ் நம்மளை எப்பவுமே பார்த்து கொண்டே இருக்கிறான். 8வது சொன்னாங்க, மௌத்து எப்போ வேணாலும் வரும். இப்போ இந்த 8 விஷயங்களை நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.